ப்ளீஸ் டோன்ட் கெட் எமோஷனல். நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. பிரியம்மா என்னாச்சு? பிரியம்மா அர்ஜுன் பூஜாவுக்காக வேற எதுவுமே இல்ல. ஐயோ அர்ஜுன் சொல்றேன்ல பூஜாக்காக தான். பைத்தியமா சொல்றேன்ல. அச்சோ. Even I don't believe this, but we have to. Okay, just stay. பிரியம்மா பிரியம்மா என்னாச்சு? பூஜா பூஜா குட்டி எப்ப வந்தீங்க? நான் பார்க்கவே இல்ல பாரேன். ஆக்சுவலி அப்பா இந்த கிளாஸ கையில வச்சிட்டு இருந்தாரு, தவறி கீழே போட்டுட்டாரு. உனக்கு தான் தெரியும்ல எனக்கு சத்தம்னா பயம்னு, அதான் அப்பாவை பிடிச்சுக்கிட்டேன். ஓ அப்பா அப்பாக்கும் சத்தம்னா பயமா? அதனாலதான் உங்களை ஹக் பண்ணிக்கிட்டாரா? நீங்களும் ஹக் அப்பாவும் ஹக்கா? ஓகே குட் மம்மி குட் டாடி. எப்போதுமே இப்படிதான் இருக்கணும். ஓகே மேடம், தேங்க் யூ. பிரியம்மா நேத்துக்கு மாதிரி இன்னைக்கும் இங்கேயே படுத்துக்கவா? நீ பாக்குறல்ல அப்பா எப்படி இருமுறாருன்னு. நீங்க வந்து படுத்துக்கிட்டேன்னா உனக்கு இந்த இருமல் சத்தத்துல தூக்கமே வராது. அப்புறம் உனக்கும் த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகி நீயும் இரும ஆரம்பிச்சிருவ. உனக்கு அப்பா மாதிரி லொக்கு லொக்குன்னு இருமணுமா? இல்லல்ல. அதனால இன்னைக்கு ஒரு நாள் சுகன்யா அத்தை கிட்ட போய் படுத்துக்குவியா? ஓகே பிரியம்மா. ஆனா நாளைக்கு நான் உங்க கூட தான் படுத்துப்பேன். ஓகே டன். குட் நைட். குட் நைட். பை பை பா. குட் நைட். அர்ஜுன் நீங்க என் மேல கோவமா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். and it's justified. but trust me, எனக்கு அந்த லேண்ட் ஓனரை பத்தி நல்லா தெரியும். அவர் என்னோட ரெகுலர் பேஷண்ட். அவரோட போன் கான்வர்சேஷன்லாம் நான் கேட்டிருக்கேன். நீங்க பிட்டிங் போனீங்கல்ல, அந்த லேண்ட பத்தி அவர் பேசுனதையும் நான் கேட்டிருக்கேன். அந்த ஊர்ல அந்த லேண்டுக்கு எந்த மதிப்பும் இல்ல, சீக்கிரமா அதை டிஸ்போஸ் பண்ணணும்னு அவர் நிறைய தடவை பேசியிருக்காரு. அந்த லேண்ட பிட் பண்ணி வின் பண்ணிருந்தீங்கன்னா நிச்சயமா அது ப்ராஃபிட். ஆனா அது அவருக்கு, உங்களுக்கு கிடையாது. உங்களுக்கு அது பெரிய லாஸா தான் இருந்திருக்கும். இன்னைக்கு நான் உங்க கூட வந்தப்போ எனக்கு ஸ்டார்டிங்ல அதை பத்தி எதுவும் தெரியாது. ஆனா அந்த லேண்ட் அவரோடதுன்னு தெரியும் போது ஐ அண்டர்ஸ்டுட் something was wrong. எனக்கு தெரியும் அர்ஜுன், அவரை பத்தி எனக்கு தெரியும். அந்த ஆள் ரொம்ப மோசமான ஒருத்தர். அவரை பத்தி எனக்கு நல்லா தெரியும். இது பாருங்க, ஐ அக்ரி. எனக்கு இந்த பிசினஸ் சென்ஸ் இதெல்லாம் எதுவும் கிடையாது. பட் இது என்னோட கட் ஃபீலிங். something was wrong. நீங்க அந்த லேண்ட பிட் பண்ணிருந்தீங்கன்னா அது உங்க கம்பெனிக்கு ஒரு பெரிய லாஸ். நீங்க ஒரு பெரிய கம்பெனியோட சிஇஓ, ஒரு பெரிய கம்பெனி சிங்கிளா மேனேஜ் பண்றீங்க, ஹேண்டில் பண்றீங்க, ஓகே. பட் தப்பு யார் வேணாலும் பண்ணலாம் இல்லையா? யூ நோ ஒரு வார்த்தை பேசினா கொன்னே போடுவேன். இடியட். காப்பாத்தி விடுறவள கழுத்து பிடிப்பாராமா? மேனஸ்லெஸ். எதுக்கு இப்ப ராத்திரி நேரத்துல மாமியார் வீட்டு வாசல்ல வந்து நின்னுட்டு இருக்கீங்க? உங்க மாமியார் மேல அவ்வளவு பாசமா? நான் ஹெல்ப் பண்றேன், நானே கூப்பிடுறேன். எனக்கு என்ன பயமா இந்த நேரத்துல? என்னாச்சு மாப்பிள? பிரியா வந்துட்டு ஏன் வாசல்ல நிக்கிறீங்க? வாங்க அகத்தைக்கு வரൂ. மோளே எந்தாய், என்ன மாப்பிள ஒரு மாதிரியா இருக்கீங்க? வாங்க உள்ள வாங்க. வாங்க வாங்க மாப்பிள வாங்க. வாங்க மோளே வா. வாங்க. என்னாச்சு? வாங்க. இந்த நேரத்துல ரெண்டு பேரும் வந்திருக்கீங்க. மாப்பிள ஏதோ மாதிரி இருக்காரு. என்ன ப்ராப்ளம்? பொண்ணுகிட்ட கேளுங்க என்ன பண்ணானு. பிரியா மோளே மாப்பிள என்னமோ சொல்றாரு, என்னாச்சு? இதெல்லாம் ஒரு கம்ப்ளைண்டா? என்ன அர்ஜுன் சின்ன பிள்ளை மாதிரி பிஹேவ் பண்ணீங்க? என்ன நீ? எனக்கு அது பேடி ஆகுന്നു. என்ன வெச்ச பரைய? ரிலாக்ஸ் மா. ஆக்சுவலி என்ன நடந்துச்சுன்னா, என்ன நடந்தது? உங்க மருமகனுக்கு பயங்கரமான டென்ஷன். அவர் தொண்டையில இருந்து காத்து கூட வர மாட்டேங்குது. ஐயோ, பிளாஸ்டிக் டப்பாக்குள்ள கல்ல போட்டு உலுக்குன மாதிரி கடகடகடன்னு ஒரே இருமல்.
அதுவும் நான் ஸ்டாப்பா. தோ இப்படி இந்த லட்சணத்துல டங்கா மாதிரி ஊதாரி பாட்ட சத்தம் போட்டு பாடணும்னு ஒரே அடம்.